Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் லேப்டாப்ல யூஸ் பண்றவங்க most of the people Chrome browser அல்லது Mozilla Firefox யூஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் டிஃபால்ட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் browserல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்ட பில்ட்-இன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்கமிங்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. இந்த மாதிரி அதாவது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து கவர் பண்ணிருக்கோம். ஸோ அதை பத்தின எல்லா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். வீடியோ கால் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் browserல ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இருக்கு. மேக்ஸ் வந்து ஈஸியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியும். அதாவது ஆன்லைனில் ஏதாவது மேக்ஸ் வந்து கற்றுட்டு இருக்கீங்க, ஏதாவது லேர்னிங் இருக்கீங்க, ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஏதாவது எக்ஸாம் எழுதணும், ஏதாவது மேக்ஸ் வந்து நீங்கள் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக மேக்ஸ் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அது வந்து அப்கமிங் ஃபியூச்சர் வந்து வரப்போகுது. நம்ம இப்போ மைக்ரோசாஃப்டோட எட்ஜில் இருக்க அந்த ஃப்ளாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வரப்போகிற ஃபீச்சர்ஸ் வந்து முன்னாடி நம்ம எனேபிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்டிங் மோடில் இருக்கிற மாதிரி நீங்கள் கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸ் ஃபைண்டர் வந்து ஒர்க் ஆகுதா, ஸோ எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, உண்மையாகவே இது வந்து 100% கரெக்டாக இருக்கா, எந்தெந்த சம்பளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுது, எந்தெந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு ஷோ ஆகுது, சொல்யூஷன் டிப்ஸ் எல்லாமே இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு ரிவ்யூ மாதிரி, அதாவது நமக்கு ஃபியூச்சர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மேக்ஸோட ஃபைண்டர் சொல்யூஷன் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அதை மேபி வந்து ஃபியூச்சர் வந்து இது வந்து ஒர்க் ஆகும், இது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் போய் அந்த ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குது, அந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுது சொல்லி வந்து பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா எட்ஜ், அதாவது கோலன் டபுள் ஸ்லாஷ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ். இது வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து நீங்களே கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்க அந்த அப்கமிங் வர ஃபியூச்சர்ஸ் வந்து அதாவது டெஸ்டிங் பீட்டா இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இதில் நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து மேத்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். மேத்ஸ் சொல்லி மேத் சால்வர் இன் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ அதில் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹெல்ப் யூசர் சால்வ் மேத் ப்ராப்ளம்ஸ் வித் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. மேக், விண்டோஸ், லினக்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் உண்மையாகவே இது சொல்யூஷன் தருதான்னு. டிஃபால்ட் இருக்கும், எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் கேட்கும். சம்டைம்ஸ் ரீலான்ச்னு கூட கேட்கலாம். ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்தவொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேலே 3 டாட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா மோர் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேத் சால்வர் ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், ஒரு காலம் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் அண்ட் ரீசைஸ் பாக்ஸ் அரௌண்ட் மேக்ஸ் ப்ராப்ளம் யூ வாண்ட் டு சால்வ். நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமோ அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அதை ஜஸ்ட் கிஃப்ட் வழியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்தும் ஈஸியாக வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்டு இல்லை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓவரால் மேனுவலாக வந்து நீங்கள் டைப் பண்ணுறாலும் ப்ராப்ளம்ஸை வந்து டைப் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் தேடிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன். அந்த வெப்சைட்டில் வந்து அந்த மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். பட் இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் 100% இது ஒர்க் ஆகுது, இல்லை இது ஒர்க் ஆகலைன்னு நம்ம வந்து 100% தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ரிவ்யூவாக தான் எடுத்திருக்கேன். நான் வந்து 100% ஒர்க் ஆகும் இதுதான் யூஸ் பண்ண நான் சொல்லலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் செலக்ட் மேத் ப்ராப்ளம் அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ட்ராக் அண்ட் ட்ராக் ஆப்ஷன் வந்து நமக்கு கேட்கும். அதில் யூஸ் பண்ணி நம்ம அந்த சொல்யூஷன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செலக்ட் மேத் ப்ராப்ளம், அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். ஸோ இதுதான் நமக்கான அந்த கொஸ்டின்ஸ், நமக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ அந்த சால்வ் ஒன் ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தா we can't find any math question. So please suggest a snipe area and include a math equation you would like to solve. மேக்ஸ் ஈக்குவேஷன் மட்டும்தான் இது வந்து செலக்ட் ஆகிற ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது நம்ம டெக்ஸ்ட்டோ அல்லது இமேஜ் ஸ்டோரிஸில் இமேஜில் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருந்தாலும் அதையும் சேர்த்து வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணுது. அதனால் நமக்கு இதுக்கான கொஸ்டின் வந்து அதனால் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த செகண்ட் கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சால்வ். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகுது. நமக்கு நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து ஈக்குவேஷன் இருக்குது, அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ தேர்ட் கொஸ்டினில் வந்து சிம்பிள் வித் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ இப்போ சால்வ். ஸோ இதை வந்து அதை ஃபைன் பண்ணிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சொல்யூஷன் டிப்ஸ், அதாவது கீழே வந்து கொடுத்துருக்க மாதிரி ஆப்ஷன் என்னென்ன சொல்யூஷன் இருக்கோ அதில் ஈஸியாக கொடுத்துருக்கு. சொல்யூஷன் ஸ்டெப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சொல்யூஷன் ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஸ்டெப் எக்ஸ்பேண்ட் வெர்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா இங்கே 4 + 4x³ - 12x².
ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சரான்னு சொல்லி நமக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க. கீழே வந்து பார்த்தா கிராஃப் அடிப்படையிலையும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரெக்கமெண்டட் வீடியோஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லேர்ன் பண்ணலாம், ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை வந்து ஷேர், அதாவது சொல்யூஷனை வந்து ஷேர் பண்ணுறாலும் வேறு யாருக்காவது ஃபேஸ்புக்கோ ட்விட்டரில் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிங்க்கையும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் இது ரைட்டான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிடும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி 4x4 + 4x³ - 12x² இருக்குது. இதை நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஆப்ஷன் பி ஆன்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு இது செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அதான் 8th ஒன் செக் பண்ணலாம். 8th ஒன் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் 100% ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. ஸோ -30. ஸோ இப்போ அதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக கொடுத்த மாதிரி எங்கே ஷோ ஆகலாலும் அது ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ வந்து கண்டுபிடிச்சிருக்கு -30. சொல்யூஷன் ஸ்டெப்னால இத்தனை சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கான ஃபேக்டரும் வந்து கொடுத்துருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆப்ஷன் 8ல் வந்து ஆப்ஷன் ஏ -30. 8ல் வந்து பார்த்தீங்கன்னா -30. ஸோ சொன்ன மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இது வந்து மேக்ஸ் ஃபைண்டர் தான், உண்மையாகவே மேக்ஸ் ஃபைண்டர் தான் ஒத்துக்கிறேன். அதை கரெக்டாக அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 6 - 5 15 ஏனோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு மேக்ஸ் அந்தளவுக்கு வராது, இருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த வேறு ஏதாவது கிராஃப் மாதிரி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ கிராஃப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5th கொஸ்டின் நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதையும் அதனால் ஃபைண்ட் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா நெக்ஸ்ட் எந்த கொஸ்டின் கொடுக்கலாம். ஸோ 9th கொஸ்டினை நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ 9th கொஸ்டின் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா x = 4 - 2y. இது என்னப்பா இது கொஸ்டின் கண்டுபிடிக்க முடியல போல இருக்கு. அதனால் ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம், அதாவது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஈக்குவேஷன் வந்து ஒர்க் ஆகுது. அதுலேருந்து நம்ம டெக்ஸ்ட்டையோ மற்ற டெக்ஸ்ட்டை விட்டுட்டு நமக்கு ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனை மட்டும் செலக்ட் பண்ணால் வந்து ஒர்க் ஆகுதுல நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட இப்போ மேக்ஸ் சால்வ்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வந்து செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த டெக்ஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கிறதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அதில் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சொன்ன மாதிரி அந்த ஈக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சால்வ் பண்ணுது ட்ராக் அண்ட் ட்ராப். அது மற்றபடி வேறு ஏதாவது ட்ராக் பண்ணோம்னா அதை எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ இதுலேருந்து தெரியுதுன்னா மேக்ஸ் சொல்யூஷன் நமக்கு வந்து சொல்யூஷனான கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. இருந்தாலும் வந்து ஓகே, அதாவது இந்தளவுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அப்கமிங் ஃபியூச்சர்ஸில் வந்து இது டெக்ஸ்ட்டோட ஆட் பண்ணி நமக்கு அந்த ஆன்சர் வர்றதுக்கான ஃபியூச்சர் வந்து அவங்க ஸ்டெப் எடுக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் என்ன இருக்கோ அதை வந்து ஈக்குவலாக ஃபைன் பண்ணி வந்து கிராஃப் போட்டு நமக்கான சொல்யூஷன் ஸ்டெப்போடு எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். கீழே ரெக்கமெண்டட் வீடியோஸில் எல்லாமே வந்து அது கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட், அதை நான் ஒத்துக்கிறேன். எந்த ஒரு தப்பு நான் சொல்ல கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம வேறு ஏதாவது கொஸ்டின் அவசர தேவைக்கு வந்து வேறு ஏதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் தேடும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து ஷோ இல்லாட்டி இந்த ஃபீச்சர் நமக்கு எதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்டோட சேர்த்து வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிங்க, அதாவது எப்படி இருந்தால் எதிர்பார்க்கிங்க? இது ஓகேவா, ஈக்குவேஷன் மட்டும் இருந்தால் போதுமா? டெக்ஸ்ட்டோட கொடுத்தா தான் கண்டிப்பாக நீங்களும் டெக்ஸ்ட்டோட இருந்தால் தான் வந்து ஒத்துக்குவீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு அந்த மேக்ஸ் ஃபைலில் அந்த ஆப்ஷன்? ஸோ எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மேக்ஸ் சொல்யூஷன். ஸோ கண்டுபிடிக்கலாம். மேபி ஃபியூச்சரில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்டேட் மூலமாக சரி பண்ணலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்தா ஒன்லி ஈக்குவேஷன் மட்டும் சொல்யூஷன் கிடைக்குது. மற்ற டெக்ஸ்ட்டோட சேர்ந்து மற்ற இமேஜ் எல்லாம் அந்த சொல்யூஷன் கிடைக்கல. நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டேன். ஸோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். சந்தேகம் வந்தால் ஒன்றும் பிரச்சனை, நான் சொன்னதாக நம்பிட்டு போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ஒன்ஸ் வந்து உங்களோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் எனேபிள் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஒன்ஸ் வந்து உங்களோட அந்த சால்வ் வந்து கொஸ்டின் வந்து சால்வ் ஆச்சு ப்ரோ, இந்த மாதிரி இமேஜ் வந்து எனக்கு இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிது, இந்த டெக்ஸ்ட்டோட சேர்ந்து எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம் தான். கீழே இருக்க செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மேபி என்னோட நான் சூஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகிருக்கலாம், அது கிடைக்காம கூட போயிருக்கலாம். மேபி அப்படி இருந்தால் ரொம்பவே சந்தோஷம். அப்படியே தான் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்க செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா பிடிக்கல, இதை பற்றின எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்க செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.